வணக்கம். யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற கலாச்சாரத்துக்கு குட் பை சொல்லிட்டு நம்ம சாதனங்களை நாமே ஈஸியா சரி செய்யக்கூடிய ஒரு புது உலகத்துக்கு மாறப்போறோம். இத பற்றிய ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, இது என்னன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போமா? நம்ம எல்லாருக்கும் இந்த கடுப்பான அனுபவம் கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? உங்க ஃபோன் எந்த பிரச்சனையுமே இல்லாம சூப்பரா வேலை செய்யும். ஆனா பேட்டரி மட்டும் சார்ஜ் நிக்காம உயிரை வாங்கும். ஒரு சின்ன பேட்டரி பிரச்சனைக்காக நல்லா இருக்கிற ஒரு ஃபோனையே நம்ம தூக்கி போடுற நிலைமை நிறைய தடவை வந்திருக்கும். இப்படி பேட்டரி வீணா போனா நம்ம முன்னாடி ரெண்டே ஆப்ஷன் தான் நிக்கும். ஒன்னு சர்வீஸ் சென்டருக்கு போய் அதை மாத்துறதுக்கு ஒரு பெரிய தொகையை அழுவுறது. இல்லையா பேட்டரியை கழட்டவே முடியாத மாதிரி சீல் செய்யப்பட்ட ஒரு புது போனை வாங்குறது. இது கஸ்டமர்ஸான நமக்கு ரொம்பவே அநியாயமான ஒரு விஷயம். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த மாதிரி போன தூக்கி எறிகிற காலம் சீக்கிரமே முடிய போகுது. இப்போ இந்த மாபெரும் நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 50 லட்சம் டன்கள். யோசிச்சு பாருங்க, ஐரோப்பாவுல மட்டும் ஒவ்வொரு வருஷமும் உருவாகிற எலக்ட்ரானிக் குப்பைகளோட அளவு இதுதான். இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த பேட்டரிகள் தான். அதை ஈஸியா மாத்த முடியாததால மக்கள் அந்த மொத்த டிவைஸையும் அப்படியே குப்பையில தூக்கி போடுறாங்க. இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் ஒரு புது சட்டம் வருது. பிப்ரவரி 2027 இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு புதிய பேட்டரி விதிமுறைய கொண்டு வர போறாங்க. இது எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கிற எல்லா கம்பெனிகளையும் மக்கள் ஈஸியா பேட்டரிய மாத்திர மாதிரி டிசைன் பண்ண கட்டாயப்படுத்த போகுது. இது நம்மளோட டெக் உலகத்தையே தலைகீழா மாத்த போகுது. இந்த சட்டத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? எளிதில் அகற்றக்கூடியது. அப்படின்னா என்ன? நீங்களோ நானோ எந்த ஒரு ஸ்பெஷல் டூல்ஸும் இல்லாம நம்ம ஃபோன் பேட்டரியை நாமே மாத்திக்கலாம். இது மூலமா உங்க மொபைலோட ஆட்காலும் அப்படியே டபுள் ஆகும். அது மட்டும் இல்லாம சர்வீஸ் பண்றதுக்கு நீங்க செலவழிக்கிற பல ஆயிரக்கணக்கான ரூபாயும் மிச்சம் ஆகும். இந்த சட்டம் ஸ்மார்ட் போன்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது எவ்ளோ தூரம் போக போகுதுன்னு இந்த லிஸ்ட பார்த்தா உங்களுக்கு புரியும். டேப்லெட்கள், சின்ன கேம் கன்சோல்கள், ஸ்மார்ட் கிளாஸ்கள், ஏன் மின்சார சைக்கிள்களுக்கு கூட இது பொருந்தும். உங்க கைகள்ல இருக்கிற பெரும்பாலான கேஜெட்கள் இனிமே பேட்டரி மாத்திர வசதியோட தான் வரப்போகுது. ஆனா இருங்க, இதுல கம்பெனிகளுக்கு ஒரு சின்ன சலுகையும் இருக்கு. அதான் நிலைத்தன்மைக்கான விதிவிலக்கு. கம்பெனிகள் அவங்க டிவைஸை தொடர்ந்து சீல் செய்யப்பட்டே வைக்கணும்னு நினைச்சா அவங்க 2 கண்டிஷனை பூர்த்தி செய்யணும். ஒன்னு, 1000 தடவை ஃபுல் சார்ஜ் பண்ண பிறகும் பேட்டரி 80% திறனோட வேலை செய்யணும் கேரண்டி தரணும். இது இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அதிகம். ரெண்டாவது, அந்த டிவைஸ் பக்காவான வாட்டர் ப்ரூஃப் டிசைனா இருக்கணும். எப்படி பார்த்தாலும் லாபம் நமக்கு தான். உடனே எல்லாத்துலயும் பேட்டரிய கழட்டுனா பாதுகாப்பு என்ன ஆகுறதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதான் சில முக்கியமான சாதனங்களுக்கு இந்த சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. மருத்துவமனைகள்ல பயன்படுத்துற லைஃப் சப்போர்ட் கருவிகள், அப்புறம் தொழிற்சாலைகள்ல யூஸ் பண்ற உயர் பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்ட பேட்டரிகள் தான் தொடரும். ஏன்னா அங்க பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த சட்டம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமலுக்கு வரப்போகுதுங்கிற டைம்லைன் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பொருள் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல இருந்தே அதை எப்படி பிரிச்சு பார்க்கணுங்கிற வழிமுறைகளை கம்பெனிகள் தரணும். 5 வருஷம் வரைக்கும் அதற்கான மாற்று பேட்டரிகள், சாஃப்ட்வேர் அப்டேட்கள் தொடர்ந்து கிடைக்கணும். 7 வருஷம் வரைக்கும் அதற்கான உதிரி பாகங்கள் சந்தையில கிடைக்கிறத அவங்க உறுதி செய்யணும். ரைட் டு ரிப்பேர்ல இது ஒரு மாபெரும் வெற்றி. உலக அளவுல இருக்கிற பெரிய பிராண்ட்ஸ்லாம் இப்போவே இதுக்கு எப்படி தயாராகிறாங்கன்னு பாக்குறது ஆச்சரியமா இருக்கு. உதாரணமா நிண்டெண்டோ ஸ்விட்ச் 2 ஐரோப்பாவுக்காக அவங்க பேட்டரியை ஈஸியா மாத்துற மாதிரியும் மத்த நாடுகளுக்கு பழைய மாதிரி சீல் செய்யப்பட்ட பேட்டரியாவும் கொடுக்க போறதா தகவல். ஆனா 2 வேற வேற டிசைன் பண்றது கம்பெனிகளுக்கு பெரிய செலவு. அதனால சீக்கிரமே இந்த கல்ட்ர பேட்டரி டிசைன் தான் உலகம் முழுக்க ஒரே ஸ்டாண்டர்டா மாறப்போகுது. சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஓடுற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். பேட்டரிய நாமளே கழட்டுற மாதிரி வந்தா ஃபோன் ரொம்ப குண்டா மாறிடுமா? இல்ல ஃபோன்ல தண்ணி பட்டா வீணா போயிடுமா? இந்த வாட்டர் ப்ரூஃப் கவலை எல்லார் மனசுலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கான விடை இதோ. ஆமாங்க, ஃபோனோட தடிமன் ரொம்ப லேசா அதிகரிக்கலாம். ஆனா வாட்டர் ப்ரூஃப் தன்மை குறையவே குறையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேட்டரிய கழட்டுற மாதிரி, அதே சமயம் தண்ணியில விழுந்தாலும் ஒன்னும் ஆகாத ஃபோன்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங்ல நவீன கேஸ்டட்கள் மூலமா கம்பெனிகளால இதை ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். டிசைன் ஓகே. அடுத்து எல்லாரும் கவலைப்படுற விஷயம் காசு. இதனால ஃபோனோட விலை ஏறுமா? நாமளே பேட்டரிய கழட்டி மாத்திர இந்த புது செட்டப்னால நாம வாங்குற புது கேஜெட்களோட ஆரம்ப விலை ரொம்ப அதிகமாயிடுமோன்னு நீங்க நினைக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஃபோன் வாங்குற முதல் நாள் அதோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல யோசிச்சு பாருங்க, உங்க செலவு கணிசமா குறையும். ஒரு சின்ன பேட்டரிய மாத்துறது மூலமா உங்க ஃபோனோட லைஃப் எக்ஸ்ட்ராவா 2ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் வருதுன்னா, நீங்க அடிக்கடி பல ஆயிரங்களை செலவு பண்ணி புது ஃபோன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மொத்த சட்டத்தோட நோக்கத்தையும் ஒரு வரியில சொல்லணும்னா,
நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அம்சம். அது ஏதோ கடைசியா யோசிக்கிற விஷயம் கிடையாது. ஒரு பொருளை விற்கும் போதே அது பல வருஷத்துக்கு உழைக்கணும்னு நினைச்சுதான் இனி டிசைன் பண்ணணும். நம்ம கேஜெட்கள் ஏதோ தூக்கி எறியறதுக்கானது இல்ல, அதை பராமரிச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மனநிலை மாற்றம் இது. இப்போ சொல்லுங்க, 2027ல உங்க ஃபோன் பேட்டரி டெட் ஆனா நீங்களே போய் ஒரு புது பேட்டரி வாங்கி ஒரு 5 நிமிஷத்துல உங்க கையாலேயே அதை மாத்தி உங்க ஃபோனுக்கு புது உயிர் கொடுக்க போறீங்க. அந்த பவர் திரும்பவும் உங்க கைக்கே வரப்போகுது. அதனால உங்க கேட்ஜெட்களை நீங்களே சரி செய்ய நீங்க தயாரா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தலைப்போட சந்திக்கிறேன்.